அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? தமிழில் இருந்தெல்லாம் எல்லாமே வந்து தெலுங்கு மலையாளம் எல்லாமே இதுலேருந்து தான் வந்தது. அவர் சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் யாருமே அதை விரும்பலை. அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அவர் இதில் இந்த மொழியில் தமிழில் இருந்தெல்லாம் எல்லாமே வந்து தெலுங்கு மலையாளம் எல்லாமே இதுலேருந்து தான் வந்தது. அவர் சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது ஏதாவது நீதிபதி வேணும்னு அவர் சொல்லியிருக்கிறாங்க. அது விஷயம் அதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் நேற்றே பேட்டி கொடுத்துட்டாருங்க. அவர் நேராக உட்காந்து பேட்டி கொடுத்துட்டாரு. மா சுப்பிரமணியம், சேகர் பாபு அவர்களும் பேட்டி கொடுத்துட்டாரு, பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க ஏதோ வேணும்னு எந்த குறையும் சொல்ல முடியல, இந்த குறையை சொல்கிறாங்க. வணக்கம். 17ஆம் தேதி இன்னைக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் டெண்டர் முடிஞ்சிடும். உடனடியாக அது வேலை ஆரம்பிச்சிடும். இருந்ததுன்னா அந்த இடம் பார்த்தோம்னா அது சரி பண்ணிடுறோம். நாங்கள் எங்களுக்கு அதாங்க வேலை பார்த்துறோங்க. நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட நாங்கள் பேசுகிற வரைக்கும் இது பெரிய வீரியம்லாம் இல்லாத ஒரு கொரோனா, அதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்படி அலாமிங்காக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஏற்கனவே இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடியாகத்தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பயமுறுத்துறதுக்கோ அச்சுறுத்துற மாதிரியான ஒரு இதாக இல்லாத பட்சத்தில் யாருக்கும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.